இப்பொழுதும் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் வழங்கிய வல்லமை நிறைந்த இறைவார்த்தைகளின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம். கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். மார்க் 5:4-5 வாசிக்க கேட்போமா? அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதனை குறித்து நாம் இங்கு பார்க்கிறோம். நமக்கு ஒரு பொது விரோதி உண்டு. அவனுடைய பெயர் பிசாசு. இவனை பற்றி இயேசு பேசும் பொழுது யோவான் 8:44 சரி, யோவான் 10:10 சரி, அவன் மனுஷ கொலை பாதகன் என்று சொல்கிறான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்குமே வருகிறான் என்று சொல்கிறான். அவன் மனுக்குல விரோதி என்று சொல்கிறான். 1 பேதுரு 5:8 சொல்கிறது, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசு என்று சொல்கிறது. ஏன் அவனுக்கு நம்மீது அத்தனை கோபம்? வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28:12-13 அவன் தேவனுடைய சமூகத்தில் தேவனோடு உலாவிக் கொண்டிருந்தவன், பூரண அழகுள்ளவன், பூரண ஞானம் உள்ளவன். ரத்தினங்களினால் அவனை தேவன் அலங்கரித்து வைத்திருந்தார். அவ்வளவு தூரம் அவனை நேசித்தார். ஆனால் அவனோ 1 தீமோத்தேயு 3:6 சொல்கிறது போல தன் இருமாப்பினால் நான் தேவனை விட உயர்ந்தவன் என்று எண்ணி பெருமையினால் பாவம் செய்து விழுந்து போனான். தன்னுடைய மகிமை இழந்து போனான். அதற்கு பிறகுதான் தேவன் மனு குலத்தை உண்டாக்கினார். ஆதியாம் 1:27 படி அவர் நம்மை தமது சாயலாய் உண்டாக்கினார், தம்மை போல உண்டாக்கினார். கொலோசியர் 3:10, எபேசியர் 4:24 இவைகள் சொல்கின்றன. அவர் நமக்கு பூரண அறிவை கொடுத்தார், பூரண ஞானத்தை கொடுத்தார், மெய் பரிசுத்தத்தை கொடுத்தார். இந்த மூன்றையும் கொடுத்து நம்மை இந்த உலகில் அனுப்பினார். அதை பிசாசு பார்த்தான். அவனுக்கு எரிச்சல் மூண்டது. இவர்களுக்கு என்ன இவ்வளவு மேன்மை என்று எண்ணி நம்மை தன்னுடைய விரோதியாகவே கருதினான். நம்மை அழிக்க எப்பொழுதும் அவன் முயற்சி செய்தே வருகிறான். என்ன விதத்தில் நம்முடைய முக ரூபத்தை, இருதயத்தை உடைக்கலாம் என்பதே அவனுடைய எண்ணம் இரவும் பகலுமாக. யூதாசை பாருங்கள். யோவான் 13:2-27 வசனங்களை வாசித்து பாருங்கள். அவன் மெதுவாக யூதாஸ் காதில் பேசினான், யூதாஸ், இந்த இயேசுவை நீ காட்டிக் கொடுத்தால் உனக்கு பணம் கிடைக்குமே, நல்ல ஒரு நிலம் வாங்கலாமே, வீடு கட்டலாமே வென்று தினம் தினம் சொல்லிக் கொண்டு வந்தான். இறுதியில் யூதாஸ் அதற்கு செவி கொடுத்தான். சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று பார்க்கிறோம். முடிவென்ன? இயேசுவின் உடலில் காயங்கள் தோன்றினது. இயேசுவை காட்டிக் கொடுத்தான். அவரை வாரினால் அடித்தார்கள், தலையில் முள்முடி சூட்டினார்கள், அகோர தோற்றத்தோடு சிலுவையில் தொங்கும்படி செய்தார்கள். இந்த மனிதன் பிசாசுக்கு இடம் கொடுத்ததினால் 2 தீமோத்தேயு 2:26 சொல்கிறது, பிசாசின் இச்சைகளின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிறவர்கள் என்று. 1 யோவான் 3:8 சொல்கிறது, பாவம் செய்கிறவன் எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று. ஆகவே மனிதர்களை அவன் கொள்ளை கொள்கிறான். அவளுடைய இருதயத்தை முதலாவது இச்சையினால் நிறைக்கிறான். காதில் பேசிக்கொண்டே இருக்கிறான், இப்படி செய்தால் நீ பெரியவனாகி விடலாம், இப்படி செய்தால் குறுக்கு வழியில் நீ குபேரனாகி விடலாம் என்று. அதற்கு யார் செவி கொடுக்கிறார்களோ அவர்கள் அவனுடைய அடிமைகளாக மாறிவிடுகின்றனர். அவன் சொல்வதை செய்கின்றனர். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, எபேசியர் 4:27 பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். எப்பொழுதும் தேவ வசனத்தை உங்கள் காதுகளிலும் இருதயங்களிலும் தொனிக்கும்படி செய்து கொண்டிருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். இறுதியில் அவனுக்கு என்ன நேர்ந்தது? அப்போஸ்தலர் 1:18 சொல்கிறது, எந்த 30 வெள்ளிக்காசை பெற்று இயேசுவை காட்டிக் கொடுத்தானோ அதே வெள்ளிக்காசை கொண்டு நிலம் ஒன்றை வாங்கினான். அதில் அவன் 4 கொண்டு தலைகளாக விழுந்தான். அவனை பார்த்து என்ன சொல்லி இருப்பார்கள்? இதுவா யூதாஸ்? அடையாளமே தெரியவில்லையே.
இத்தனை கோரமாய் மரித்து கிடக்கிறானே என்று தானே சொல்லி இருப்பார்கள். அதுதான் பிசாசனுடைய விருப்பம். பாவம் செய்ய அவன் தூண்டும் பொழுது, இச்சையை தூண்டி விடும் பொழுது இன்பமாயிருக்கும். நம்மை விட புத்திசாலி யார் என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம். அந்த நம்முடைய உடலும் உருவம் அழியும் ஒரு நேரம் வரும் பொழுது கதறி அழுவோம். பிசாசோ சிரிப்பான், நம்மை பார்த்து சிரிப்பான். மற்றொரு வகை, மார்க் 5:4-5 நாம் பார்த்தது போல அந்தந்த சரீரங்களில் புகுந்து அந்த சரீரங்களை உருக்குலையும்படி செய்து விடுகிறான், காயங்கள் தோன்றும்படி செய்து விடுகிறான். இந்த இடத்தில் வேதம் என்ன சொல்கிறது? இந்த பிசாசு பிடித்த இந்த மனிதன் கல்லுகளினால் தன்னையே காயப்படுத்திக் கொள்கிறான், தன்னுடைய உடலை தானே கிழித்துக் கொள்கிறான். தான் செய்வது என்னதென்று அவனுக்கு தெரியவில்லை. இயேசு அவனை பார்த்தார், மனது உருகினார். என்ன கேட்டார்? அப்பா, நீ யாரப்பா? உன் பெயர் என்ன? வேதம் சொல்கிறது 2000 பிசாசுகள் அவனை குலுக்கிக் கொண்டு நிற்கிறது. இயேசு கிறிஸ்துவை அப்படியே பிடித்து கிழித்து விட வேண்டும் என்று. இயேசு அதை பற்றி கவலையே படவில்லை. அன்பு மரணத்தை விட வலியது என்று உன்னத பாட்டு 8:6 சொல்கிறது. அன்பு, அன்பினால் மனதுருகினார். யாரப்பா நீ? உன் முகம் கூட தெரியலையே, இப்படி மிருகம் போல இருக்கிறியப்பா. உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு மன வேதனையா இருக்கிறதே. மகனே, உன் பேர் என்ன? அவன் பேசவில்லை. உள்ளிருக்கும் பிசாசுகள் சொல்கின்றன, நாங்கள் ஏராளமான பேர். பேசாமல் அவனை விட்டு புறப்பட்டு போ. அவள் புறப்பட்டு போயின. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எபிரேயர் 2:14-15 சொல்கிறது, மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை இயேசு தமது மரணத்தினாலே அழித்தார் என்று. மார்க் 16:17 சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று. பிலிப்பியர் 2:10-11 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழ் ஆனோர் யாவுடைய முழங்காலும் முடங்கும் என்று. ஏன், எப்படி முடங்குகிறது? பிசாசு, இந்த லேகியோன் என்ற பிசாசுகள் பிடித்திருந்த மனிதனுக்கு எவைகளெல்லாம் செய்ததோ அத்தனையும் இயேசு தனது சரீரத்தில் சிலுவையில் அனுபவித்தார். அந்த அனாதை போல தொங்கினார். இந்த பிசாசு பிடித்த மனிதனுடைய முகம் எப்படி விகார தோற்றமாய் காணப்பட்டதோ, அந்த கேடு அடைந்து காணப்பட்டதோ அப்படியே அவர் தொங்கினார். ஆகவே இன்று அவருடைய பெயரில் வல்லமை. பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற பலருக்கும் கூட பிசாசை கண்டால் கொஞ்சம் பயம். அநேகர் வந்து சொல்லி விடுவார்கள், அம்மா, யாரோ உங்களுக்கு சூனியம் வைத்திருக்கிறார். என் அருள்நாதர் இயேசுவை பாருங்கள். லேகியோனை பார்த்து சொன்னாரா, தம்பி, யாரோ உனக்கு சூனியம் வச்சுட்டாங்கப்பா, நான் போய் அந்த தகடெல்லாம் தேடி எடுத்துட்டு வரேன்னு சொன்னாரா? பவுல் தகடு தேட போனாரா? பேதுரு தகடு தேட போனாரா? வேத புத்தகத்தில் இல்லாத காரியம். தகடுகளை வைத்தால் என்ன? வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இயேசு என்று பெயரை சொன்னார், எப்பேற்பட்ட பிசாசா இருந்தாலும் நடுங்கும். எந்த மந்திர தந்திரமானாலும் நொறுங்கி போ. கவலைப்படாதிருங்கள், வீணாக உங்களை கலக்கிக் கொள்ளாதிருங்கள். அருள்நாதர் இயேசு சொல்லி போனார் 1 யோவான் 4:4, உங்களில் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர். ஹல்லேலூயா. கொலம்போ என்ற நகருக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிறது. நான் ஒரு தடவை போயிருந்தேன். என் நண்பர்கள் எல்லாரும் சொன்னார்கள், டாக்டர் மெந்திஸ் என்று ஒரு டாக்டர் இருக்கிறார், ரொம்ப நோயா இருக்கிறார், கட்டாயம் நீங்க வந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார் என்று சொன்னார். பொதுவாக எனக்கு அதற்கு நேரம் இருப்பதில்லை, என்றாலும் அவர்களுக்காக போனேன். அந்த வீட்டிற்குள் நுழையும் பொழுதே, பிரியமானவர்களே, உண்மையை சொல்கிறேன், நாற்றம், ஒரே நாற்றம். அவருடைய அறைக்குள் நுழைந்தேன், இன்னும் நாற்றம். இளம் வயதுள்ளவர், ஒருவேளை ஒரு 30 வயது இருக்கலாம். அவர் ஒரு டாக்டர், அவருடைய மனைவி ஒரு அட்வொகேட். கண்ணியமானவர்கள், கண்ணியமான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் அருள்நாதர் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு
பக்தி வழியில் நடக்க முயற்சித்தது பெற்றோருக்கும் மற்றவருக்கும் பிடிக்கவே இல்லை. ஆகவே அவளுக்கு விரோதமாக மந்திரம் செய்து வைத்து விட்டார்கள். டாக்டர் மெண்டிஸ் சொன்னார், பிரதர், கொஞ்ச நாளைக்கு முன்பதாக எங்கள் வீட்டிற்கு முன்பு பெரிய பலாமரம் நின்றது. ஒரே இரவில் அப்படி அது பட்டு கீழே விழுந்தது. அடுத்த நாள் அது எப்படி பட்டதோ அதே போல என் கால்களும் பட்டு போய் 2 கால்களையும் பார்த்த பொழுது எனக்கு கண்ணை மூடிக்கொள்வதா திறந்து வைத்திருப்பதா என்ற பிரச்சனை ஏற்பட்டது. அழுகி போயிருக்கிறது, 2 கால்களும் அழுகி போயிருக்கிறது. அப்படியே இன்னும் மேலே வந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் உடம்பு முழுவதும் அழுகி போக. நான் சொன்னேன், ஐயா, நீங்க யாராவது டாக்டரை கன்சல்ட் பண்ணீங்களா? அவர் சிரித்தார், நானே டாக்டர் தான், இதற்கு மருந்தில்லை, சாவுதான் இதற்கு முடிவு. ஆனால் பிரதர், ஒன்று எனக்கு தெரியும், நீங்க ஜெபம் பண்ணுங்க பிரதர், நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, எனக்கு இயேசு சுகம் தருவார். என்னுடைய நம்பிக்கையின்படி இல்லை, அவருடைய நம்பிக்கையின்படி நான் கண்ணீரோடு அழுது ஜெபம் செய்தேன். ஆண்டவரே, மனம் இறங்கும், இந்த காட்சியை பார்க்க எனக்கு சகிக்கவில்லையே என்று அழுது புலம்பினேன். நான் இந்தியா வந்து விட்டேன். மறுபடியும் 1 ஆண்டு கழித்து அங்கு ஒரு பெரிய கான்ஃபரன்ஸுக்கு குடும்பமாய் போயிருந்தோம். ஒரு இடத்தில் கான்ஃபரன்ஸில் எல்லாருக்கும் தேநீர் வழங்கினார்கள். நாங்களும் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். அழகிய வாலிபன் ஒருவன் வந்தார். என் கையை குலுக்கினான். பிரதர், என்னை உங்களுக்கு நினைவு இருக்கிறதா என்று கேட்டான். நான் சொன்னேன், இல்லை, எனக்கு தெரியவில்லை என்று சொன்னேன். அவன் சொன்னான், நான் தான் மெண்டிஸ். தூக்கி வாரி போட்டது. பிரதர், கால் என்ன ஆச்சு? பிரதர், நீங்க ஜெபம் பண்ணி அந்த பக்கம் போனீங்க, அருள்நாதர் எனக்கு அற்புதமாய் சுகம் கொடுத்தார். நான் இப்ப முழு நேரம் ஆண்டவருக்காக உழைக்கிறேன் பிரதர், குடும்பமாய் உழைக்கிறேன் என்று சொன்னார். பிசாசை கண்டு பயப்படாதீர்கள். பிசாசு என்ன செய்ய முடியுமோ அவ்வளவையும் அருள்நாதர் இயேசுவின் சரீரத்தில் செய்து முடித்தாயிற்று. இதற்கு மேல் உங்களுக்கும் எனக்கும் அவன் செய்ய போவதில்லை. ஆகவே தேவனே, நீ இருந்த சிலுவையில் உருமாறி தொங்கினது போதும். பிசாசினால், மந்திர தந்திரங்களினால், பில்லி சூனியங்களினால் என் குடும்பம் அழிய வேண்டுமா, என் உடல் அழிய வேண்டுமா என்று கூப்பிடுங்கள். அடுத்த வினாடி அவர் வருவார், பிசாசு பறந்து போவார். ஆதியாகமம் 3:15 வாசித்து பாருங்கள். அங்கே பிசாசை பார்த்து தேவன் என்ன சொன்னார்? பொல்லாத பிசாசே, நீ என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் குதிங்காலை மட்டும் தான் நீ காயப்படுத்துவாய், ஆனால் அவரோ உன் தலையை மிதிப்பார், உன் தலையை மிதிப்பார். ஹalleluya, ஹalleluya. யாவரும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹalleluya. இயேசு பெயரை சொல்லுங்கள், எல்லாம் பறக்கும். வீணாக உள்ளத்தை கலக்கிக் கொள்ளாதீர்கள். என் அன்புக்குரியவர்களே, இயேசு 52:14 கடைசி முறை கேட்போமா? மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அவருடைய முகப்பார்வை, அவருடைய ரூபம் அந்த கேடு அடைந்தது. நமக்காக, எனக்காக, எனக்காக. எபிரேயர் 2:9 சொல்கிறது, அவர் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். ஒவ்வொருவருக்காகவும் இந்த வேதனையான கேவலமான மரணத்தை ருசி பார்த்தார். அந்த கேடு அடைந்தார். முக பார்வை மாறிற்று. நமக்காக, எனக்காக. தைரியமாயிரு. யாரா இருந்தாலும் சரி, படித்தவனோ படிக்காதவன், ஏழையோ பணக்காரன், யாரா இருந்தாலும் சரி, அவர் ஒவ்வொருவருக்காக, மனிதனாய் மனுஷியாய் பிறந்துவிட்ட ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தின் கசப்பை ருசி பார்த்தார். இன்று இரவு நீங்கள் கூப்பிட வேண்டியதுதான், உடனே செவி கொடுப்பார். ஹalleluya. சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தருடைய கரம் இப்பொழுது உங்கள் மீது இறங்கி இருக்கிறது. வசந்தி, உங்களுடைய குடும்பத்திலே மிகுந்த போராட்டம் இருக்கிறது.
யாரையோ இழந்து போய் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் என்ன செய்வேன் என்று வேதனைப்படுகிறீர்கள். துஷ்டன் உங்கள் குடும்பத்தை துக்கத்திலே அமளச் செய்திருக்கிறார். கவலைப்படாதீர்கள். இந்த நிலைமையிலும் உங்களை வாழ வைக்க இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கிறார். வசந்தி, உங்களை ஆண்டவர் வாழ வைப்பார். உங்கள் குடும்பத்தின் துக்கத்தை இப்பொழுது ஆண்டவர் தமது வல்லமையினால் மறையச் செய்கிறார். அவருடைய சமாதானம் உங்களை நிரப்புகிறது. கர்த்தர் எனக்கு ஒரு வழியை திறப்பார் என்ற ஒரு நம்பிக்கை உங்களை நிரப்புகிறது. உண்மையில் நீங்கள் தொடர்ந்து வாழும்படியா ஒரு வழியை திறக்கிறார். அவருடைய ஆறுதல்கள் உங்களை தேற்றுகிறது. தயவு செய்து கலங்காதிருங்க. தேங்க்யூ லார்ட். சம்பூர்ணா, திகில் உங்களை வாட்டுகிறது. சம்பூர்ணா, உங்களுடைய இறை பையிலே ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கிறது. அந்த நோயை, அந்த பாதிப்பை இயேசு இப்பொழுது சுகமாக்குகிறார். எஸ் லார்ட். அவர்கள் வாழட்ட சாமி. அவர்களை சுகமாக்க சாமி. அவர்களை விடுதலை செய்ய இயேசுவின் நாமத்தில் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும். கிறிஸ்துவின் வல்லமை உமது பிள்ளை மீது இறங்கட்டும். நாகலட்சுமி, நாச்சிமுத்து, பொல்லாத பிசாசின் இடர்கள் உங்களை வாட்டுகிறது. தயவு செய்து இந்த நேரத்திலிருந்து ஆண்டவரே உமது வார்த்தையை நான் வாசிப்பேன், தியானிப்பேன், முழுமையாக என்னை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இறங்குகிறது. அந்த பயங்கரம், அந்த திகில் உங்களை விட்டு அகலுகிறது. அவருடைய வெளிச்சம் இறங்குகிறது. கர்த்தர் சகலத்தையும் உங்கள் குடும்பத்திலே சம்பூர்ணமாக்குகிறார். உங்களை பலப்படுத்தி உங்களை விடுதலையாக்குகிறார். அவருடைய ஜீவன் உங்களுக்குள் இறங்குகிறது. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. அகிலா, உங்கள் கையில் இருக்கும் கட்டியை கர்த்தர் சுகமாக்குகிறார். மறைகிறது. கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது. அத்தனை பேருடைய கட்டிகளையும் இயேசப்பா சிலுவையில் சுமந்திருக்கிறீர். அந்த கட்டிகள் கரைவதாக. அது கேன்சராக இருந்தாலும் சரி, சாதாரண கட்டியாக இருந்தாலும் சரி, உள்ளேயும் வெளியேயும் இருக்கும் கட்டிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே கரைவதாக. கிறிஸ்துவின் ஜீவன் நமது பிள்ளைகளுக்குள் இறங்குவதாக. அந்தகார சக்திகளின் வல்லமைகளை துரத்துகிறேன். நரகத்திற்கு துரத்துகிறேன். நமது பிள்ளைகளுடைய வீடு வெளிச்சத்தினால் நிரம்பட்டும். சரீரம் ஆரோக்கியத்தினால் நிரம்பட்டும். இப்பொழுது ஒவ்வொருவர் கிட்னியும் உயிர் பெறட்டும். இப்பொழுது அந்த கிட்னிகள் சரியாக செயல்படட்டும். லிவர் சரியாக செயல்படட்டும். மூளைகள் சரியாக செயல்படட்டும். ஆனந்த மகிழ்ச்சி உண்டாயிருக்கட்டும். இயேசப்பா, நீர் இந்த ஆசீர்வாதங்களை மது பிள்ளைகளுக்கு இப்பொழுது கொடுப்பதற்காக நன்றி. நடக்க முடியாத குழந்தைகள் ரமேஷ், அது போன்ற மற்ற பிள்ளைகள் ஒவ்வொன்றையும் தொடுவதற்காக ஸ்தோத்திரம். நடக்கட்டும் ஐயா, நடக்கட்டும் ஐயா, நடக்கட்டும் ஐயா. அவர்களை எழுப்பி நடக்கவையா சுவாமி. நடக்கவையும், நடக்கவையும், நடக்கவையும். உமது ஆரோக்கியம் இறங்கட்டும். எலும்புகள் பலன் அடையட்டும். சரியாக எலும்புகள் செயல்பட ஆரம்பிக்கட்டும். பாதங்கள் பலன் அடையட்டும். முட்டி சுகமாகட்டும். நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். கிறிஸ்துவின் வல்லமை இறங்குவதற்காக நன்றி. பிள்ளைகள் ஓடி ஆடி அருமையாக பேசி அவள் காதுகள் திறக்கப்பட்டு கண்கள் திறக்கப்பட்டு சுகமாயிருக்கட்டும். ஆசீர்வாதத்தை கொடுக்கிறோம். கோடாகுடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு இந்த பிரார்த்தனையை எடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.